அல்லாஹ் சொல்கிறான், மாறாக இதற்கு முன்னர் அவர்கள் தங்களுக்குள் மறைத்து வைத்திருந்தது தான் அவர்களிடம் தென்பட்டது. ஏனென்றால் அவர்கள் இவ்வுலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட்டால் அவர்களுக்கு தடை செய்திருந்தவற்றின் பக்கமே மீண்டும் செல்வார்கள். நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் தான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ அவங்க கண்ணு முன்னாடி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. எது? இந்த கொடூரத்தை பார்க்குறாங்க. அந்த விசாரணை நாளுங்கிறது எப்படிப்பட்டது, அல்லாஹ் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்குறான், நரகம் எவ்வளோ கொடூரமானது, குற்றவாளிகள் எப்படி மன்னிப்பு வழங்காமல் கதற கதற இரக்கம் இல்லாமல் நரகத்தில் வீசப்படுறாங்க. இந்த ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இந்த சொல்கிற வார்த்தை இது. அதே நாளைக்கு உலகத்துக்கு போனால் அங்கே மறுபடியும் அந்த திரை இருக்கும். இந்த துனியாவில் திரை இருக்கும். பார்த்தா ஒன்றும் இப்போ நம்ம கனவுல பார்ப்போம். கனவுல பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுற மாதிரி ஒரு கனவு பார்ப்போம். எந்திரிச்சு ஐயோ அப்பா அப்படிம்போம். எந்திரிச்சு பார்த்தோம், தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா அச்சி கனவா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நிம்மதி வந்துடும். அது மாதிரி இந்த கனவுலேருந்து மீண்டும் மறுபடியும் இங்கே இறக்கி விடப்பட்ட மாதிரி ஆயிரும். மறுபடியும் இங்கே வந்தவொடனே பார்த்தோன்னா, என்ன தலைவரா நல்லா இருக்கேன்னு, நான் தலைவனா அப்படியா, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு அதிலே மறுபடியும் ஜாயின் பண்ணி கண்டினியூ ஆயிடுவாங்க. அது சாக்கு. அதுதான் எல்லாம் சொல்கிறான். இந்த திரைகளை இப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த திரைகள் இருக்குது பாருங்க, அல்லாஹ்வுடைய அரசாங்கம் திரை கப்பால் இருக்குது. இந்த பூமியில் திரை ஒன்று தொங்கிட்டு இருக்கு, பர்சக் இருக்குது. இந்த திரையை நம்ம மைண்ட் பண்ண வேண்டாம். ஹக்கு எது தெரிஞ்சது நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். அதனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், மீண்டும் இவங்க திரும்பி போனால் கூட அதே நிலையை கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா திரை இருக்கும்.